உதயநிதியின் பட தயாரிப்பு நிறுவனத்தில் தனது முதலீடு குறித்து வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை என மனு வழங்கப்பட்டிருக்கிறது. சொத்து விவரங்கள் குறித்து வருமான வரித்துறை மற்றும் மத்திய கம்பெனி விவகாரத்துறை அரசாணை நடத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரங்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சொத்து விவரங்கள் குறித்து வருமான வரித்துறை மற்றும் மத்திய கம்பெனி விவகாரத்துறை விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். அவர் உதயநிதி ஸ்டாலினின் மனு தாக்கலில் தவறுதல் இருக்கிறது, மேலும் சொத்து குறித்து கூடுதல் விவரங்களை அவர் தரவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தற்போது பகிரலாம். நிச்சயமாக. வணக்கம் கோகிலா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரங்கள் குறித்து வருமான வரித்துறை மற்றும் மத்திய கம்பெனி விவகாரத்துறை விசாரணை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரங்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தாக்கல் செய்துள்ள சொத்து விவரங்களுக்கு முரண்பாடுகள் உள்ளதாக கூறி உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளரான குமரவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கடந்த 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்த வேட்பு மனுவில் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் நிறுவனத்தில் 7,36,00,000 ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் நடப்பாண்டில் தேர்தலில் தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுவில் இந்த விவகாரம் குறித்து எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. அவரது மனைவி ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் நிறுவனத்தில் 2,63,00,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த பரிவர்த்தனை குறித்து முறையான விளக்கம் எதுவும் வேட்பு மனுவில் தெரிவிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுவில் 11,06,00,000 ரூபாய் ஸ்னேவேஸ் ஹவுசிங் நிறுவனத்திற்கு கடன் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டு வேட்பு மனுவில் 10 கோடி ரூபாய் என குறிப்பிட்டு இருந்தார். மீதமுள்ள 1,06,00,000 ரூபாய் பணம் திருப்பி செலுத்தப்படாதது என்ற அந்த விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு முன்கூட்டியே 2 கோடி ரூபாய் வருமானம் இருந்ததாக குறிப்பிட்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது 10,98,00,000 ரூபாய் வருமானம் உள்ளதாக குறிப்பிட்டு அந்த மனுவில் இருந்தார். வருமானம் மற்றும் சொத்து அதிகரித்தது கூறுவும் குறித்து உரிய ஆவணங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை. சொத்து குறித்து தவறான முழுமையற்ற தகவல்களை வேட்பாளர்கள் தெரிவிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு விரோதமானது என்பதால் இந்த முரண்பாடுகள் குறித்து விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கும் கம்பெனி விவகாரத்துறைக்கும் உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் நாளைக்கு பட்டியலிட உள்ளது. கோகிலா.